வரலாறு ஆண்டு 4 அலகு 7 பண்டைய மலாய் அரசு. நீங்கள் கற்கப் போவது என்ன? 1. மாலை உலகின் பண்டைய அரசுகளை பெயரிடுதல். 2. மாலைத்தீவு கூட்டத்தில் பண்டைய மாலை அரசுகளின் அமைவிடங்களை குறிப்பிடுதல். 3. மாலைத்தீவு கூட்டத்தில் பண்டைய மாலை அரசுகளின் அரசதந்திர உறவு குறித்து விளக்குதல். 4. மாலைத்தீவு கூட்டத்தில் பண்டைய மாலை அரசுகளின் பொருளாதார நடவடிக்கைகளை விவரித்தல். மலாயுலகின் பண்டைய மலாய் அரசுகள். மலாயுலகில் சில பண்டைய மலாய் அரசுகள் தோன்றியுள்ளன. இந்து பௌத்த சமயங்களின் தாக்கத்தை கொண்டிருக்கும் வரலாற்று கட்டுமானம் போன்ற சுவடுகள் இவற்றிற்குச் சான்றுகளாக திகழ்கின்றன. இந்த மலாய் அரசுகள் கால மாற்றத்திற்கேற்ப தோன்றியவையாகும். மலாப் உலகின் பண்டைய மலாப் அரசுகள். சண்டி மூவாரா ஜம்பி, சண்டி பிரம்பணன், 7ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு. ஸ்ரீ விஜயா அரசு, மத்தாராம் அரசு, சந்துபோங் அரசு, மஜாபாஹித் அரசு, புகுவான் அரசு. மலாய்த்தீவு கூட்டத்தில் பண்டைய மலாய் அரசுகளின் அமைவிடம். பண்டைய மலாய் அரசுகள் எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய கடற்கரையோர பகுதிகளில் அமைந்துள்ளன. இந்த அமைவிடமே அவை மேம்பாடும் வளப்பமும் காண துணை புரிந்தது. கெடா தவா அரசு. இந்த அரசு கெடாவின் பூஜாங் பள்ளத்தாக்கில் உள்ள சங்கை மாஸ் பெங்காலான் பூஜாங் ஆகிய பகுதியில் அமைந்துள்ளது. கங்கா நகாரா அரசு. இந்த அரசு மலாயாவின் மேற்கு கரை மத்திய பகுதியில் அமைந்துள்ளது. இது பேராக் மாநிலத்தில் உள்ளது. பொருவால் அரசு. இந்த அரசு மலாயாவின் மேற்கு கரை மத்திய பகுதியில் அமைந்துள்ளது. இது பேராக் மாநிலத்தில் உள்ளது. சிது அரசு. இந்த அரசு கிளந்தான் மாநிலத்தின் தானா மேராவில் அமைந்துள்ளது. சந்துபோங் அரசு. இந்த அரசு சராவாக் மாநிலத்தின் சங்கை சராவாக் பகுதியில் அமைந்துள்ளது. ஸ்ரீவிஜயா அரசு. இந்த அரசு சுமத்ராவின் முசி ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. மத்தாராம் அரசு. இந்த அரசு மத்திய ஜாவாவில் அமைந்துள்ளது. மஜபாஹிட் அரசு. இந்த அரசு கிழக்கு ஜாவாவின் தூபுவான், மொஜோ கேஜோ, படியா ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது. மாலாய்த்தீவு கூட்டத்தில் பண்டைய மலாய் அரசதந்திர உறவு. அரசதந்திர உறவு என்பது இரு அரசுகளுக்கிடையே ஏற்படும் தொடர்பாகும். பண்டைய மலாய் அரசுகள் அக்காலத்தில் வல்லரசுகளாக திகழ்ந்த சீனாவுடனும் இந்தியாவுடனும் அரசதந்திர உறவை கொண்டிருந்தன. சீனா, இந்தியா. கெடாத்துவா, ஸ்ரீவிஜயா, மஜாபாயிட். அரசியல். பண்டைய மலாய் அரசுகள் அங்காற்றப் பெறவும் பாதுகாப்பை உறுதி செய்து தம் நிலையை தற்காத்துக் கொள்ளவும் அரசதந்திர உறவை ஏற்படுத்திக் கொண்டன. பொருளாதாரம். அரசதந்திர உறவின் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். பண்டைய மலாப் அரசுகள் மசாலா பொருள்கள், சாயம், தங்கம் ஆகியவற்றை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் விற்பனை செய்தன. பண்டைய மலாப் அரசுகள் அந்நாடுகளிலிருந்து மட்பாண்டங்கள், பட்டு, அலங்கார பொருள்கள் ஆகியவற்றை பெற்றன. இந்த உறவு பண்டைய மலாப் அரசுகளை மேலும் வளம் பெறச் செய்தது. சமூகவியல். அரசதந்திர உறவால் ஏற்பட்ட திருமணங்கள் குடும்ப உறவையும் நட்புறவையும் வலுப்படுத்தின. இது மலாவித்து கூட்டத்தில் அமைதியை நிலைபெற செய்தது. வெளிநாட்டு தூதர்களின் வருகையை சித்தரிக்கும் சண்ட போரேபுடோர் சுவர் சிலை வேலைப்பாடுகள். பண்டைய மலாவி அரசுகள் சீனவுடனும் இந்தியவுடனும் கொண்டிருந்த உறவு மலாவி உலகில் அவற்றின் அரசியல், பொருளாதாரம், சமூகவியல் நிலையை வலுப்பெற செய்தது. மலாயத்தீவு கூட்டத்தில பண்டைய மலாய அரசுகளின் பொருளாதார நடவடிக்கைகள். பண்டைய மலாய அரசுகள் விவசாயம், வாணிபம், காட்டு வளங்களையும் கடல் வளங்களையும் சேகரித்தல், சுரங்கத் தொழில், உற்பத்திய தொழில் போன்ற பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டன. விவசாயம். பண்டைய மலாய அரசுகள் விவசாயத்திற்கு ஏற்ற மண்வளம் நிறைந்த ஆற்று பள்ளத்தாக்குகளில் அமைந்திருந்தன. அங்குள்ள மக்கள் நெல், வாழை, ஜாதிக்காய், மரவள்ளிக்கிழங்கு போன்றவற்றை பயிர் செய்தனர். மக்களின் தேவையை நிறைவேற்ற இவ்விளைச்சல்கள் விற்பனையும் செய்யப்பட்டன. வாணிபத்துறை. முகம். மலாய்வத்து கூட்டம் கிழக்கு மேற்கு வாணிபக் கடல் வழிப்பாதையில் அமைந்திருந்தால் பண்டைய மலாய் அரசுகள் வெகுவாக வளர்ச்சி கண்டன.
மலாய்வத்து கூட்டத்திற்கு வரும் வணிகர்கள் தங்கி வாணிபம் செய்ய இங்குள்ள துறைமுகங்கள் வழிவகை செய்தன. இங்கு மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் போன்ற மலைவ பொருள்கள் முக்கிய விற்பனைப் பொருள்களாகத் திகழ்ந்தன. காட்டு வளமும் கடல் வளமும். பண்டைய மலாய் அரசுகள் காட்டு வளத்தையும் கடல் வளத்தையும் கொண்டிருந்தன. அவற்றில் பிரம்பு, குருவிக்கூடு, ஆமையோடு, ஒருவகை கடல் வெள்ளி, தெரிப்பாங், முத்து ஆகியன அடங்கும். இப்பொருள்கள் வணிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. சூரங்கத் தொழிலும் உற்பத்தித் தொழிலும். பண்டைய மலாய் அரசுகளில் வாழ்ந்த மக்கள் சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டு ஈயம், தங்கம், இரும்பு போன்றவற்றை பெற்றனர். மேலும் அலங்காரப் பொருள்கள், மட்பாண்டங்கள், ஆயுதங்கள் ஆகியவற்றையும் உற்பத்தி செய்தனர். மாணவர்களே, உங்களுக்கான பயிற்சி. சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி மாணவர்களே. நான் ஆசிரியை திருமதி மஞ்சுளா. மீண்டும் சந்திப்போம்.